தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அல்லது அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ராப்பா அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த ஒரு சில வருடங்களாவே பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா, யூடியூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லா இடத்துலயும் ஒரு வார்த்தை அதிகமா கேட்கிறோம். ஐபிஓக்கு முன்னாடியே இதை வாங்குங்க, மல்டிபகர் ஆகும், அடுத்த இன்ஃபோசிஸ் இதுதான், அடுத்த ரிலையன்ஸ் இதுதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையில் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படினா என்ன, இதுல என்ன ரிஸ்க் இருக்கு, ஏன் பல பேர் இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க லாஸ் ஃபேஸ் பண்றாங்க, செபி இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதுல இன்வெஸ்ட்மென்ட் செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோல நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங், இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கவுண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் மூலமா வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்ல உங்களுக்கான அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஃபர்ஸ்ட் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படினா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு பேசிக் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், குரோ, அப்ஸ்டாக் இதுல எல்லாம் நம்ம வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே லிஸ்டட் ஷேர்ஸ், அதாவது அந்த கம்பெனி என்எஸ்சி அல்லது பிஎஸ்சில லிஸ்டட் ஆகிருக்கும். எப்போது வேணாலும் நம்ம வாங்கலாம், எப்போது வேணாலும் நம்ம விற்கலாம். மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க ஜீரோதால ரிலையன்ஸோட ஷேர் பிரைஸ் பாக்குறீங்க அப்படின்னா அதே சேம் பிரைஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா குரோ, ஏஞ்சல்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அதாவது பிரைஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா பிரைஸ் டிஸ்கவரி எக்ஸ்சேஞ்ச் மூலமா நடக்குது. டிமாண்ட் அதிகமா இருந்தது அப்படின்னா பிரைஸ் மேல போகும், சப்ளை அதிகமா இருந்தது அப்படின்னா பிரைஸ் கம்மியாகும். ஓகேங்களா? சோ அனைவருக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான மார்க்கெட்டா இருக்கும். ஆனா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படினா அந்த கம்பெனி இன்னும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில லிஸ்ட் ஆகாம இருக்குது. ஓகேங்களா? அதனால எக்ஸ்சேஞ்சில ட்ரேட் ஆகாது. பிரைவேட் பிளாட்ஃபார்ம்ஸ் அல்லது புரோக்கர் மூலமா மட்டுமே அந்த ஷேர்ஸை நம்மளால வாங்க முடியும், விற்க முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் அன்லிஸ்டட் ஷேர்ஸ்க்கும் லிஸ்டட் ஷேர்ஸ்க்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். பின்ன ஏன் மக்கள் அன்லிஸ்டட் ஷேர்ஸை வாங்குறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் ரொம்ப சிம்பிள் தான். ஐபிஓக்கு முன்னாடியே வாங்கிட்டா நம்ம பெரிய ப்ராஃபிட் பார்த்தரலாம் அப்படிங்கிற இந்த ஒரு லைன் தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரை அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட தூண்டுது. பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த கம்பெனி அடுத்த மல்டிபகர், ஐபிஓ வந்த உடனே டபுள் ஆயிரும், இயர்லியர் இன்வெஸ்டர்ஸ் ஆகுங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் செஞ்சு இன்வெஸ்டர் கவர்றாங்க. இத பார்த்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நான் இயர்லி என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா உண்மையான பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ லிஸ்டட் ஷேர்ஸ் நம்ம வாங்கும்போது பிரைஸ் அனைவருக்குமே தெரியும். ரிலையன்ஸோட ஷேர் பிரைஸ் நம்ம ஜீரோதா இல்ல குரோ, ஏஞ்சல் ஒன் பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும். இதை நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஷேர் 500 ரூபாய் அப்படின்னா அனைவருக்குமே இது 500 ரூபாய் தான். யாரும் வேற பிரைஸ் சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அன்லிஸ்டட் ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேர், இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிஎஸ்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ், இதோட ஷேர் ஒருத்தர் 900 சொல்றாரு அப்படின்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா 1100 சொல்லுவாங்க, இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல 1500 சொல்லுவாங்க. ஒரே ஷேர் தான், ஆனா பிரைஸ் வெவ்வேறு தான் இருக்கும். ஏன்னா பிரைஸ் டிசைட் பண்றதுக்கு இங்க சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. செல்லர் சொல்றது தான் பிரைஸ். இதுதான் இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிருப்பீங்க, இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா இது மூலமா பாத்தீங்கன்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். பல பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு செல்லர் கிட்ட ஷேர்ஸ் வாங்குவாங்க, அதற்கு மேல மார்க்அப் போடுவாங்க, அதற்கு மேல கமிஷன்ஸ் போடுவாங்க, பிறகு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது விற்பாங்க. இந்த மார்க்அப்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில டைம்ல 30%, 40%, 50%, ஏன் 100%, 200% கூட இருக்கலாம். ஆனா இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியாது இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷேரோட உண்மையான வேல்யூ 700 ரூபாய் இருக்கு அப்படின்னா அது அந்த பிளாட்ஃபார்ம் 1200 ரூபாய்க்கு செல் பண்ணுவாங்க. அங்க நீங்க பாக்குற டிஸ்பிளேல 1200 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல 1400 போட்டிருப்பாங்க, ஒரு சில பிளாட்ஃபார்ம் 1500க்கும் விற்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, ஓ இதுதான் மார்க்கெட் பிரைஸ் போல அப்படின்னு நினைச்சு அந்த ஷேர்ஸ் வாங்குவாங்க. ஆனா அது உண்மையான மார்க்கெட் பிரைஸ் கிடையாது, அது பிளாட்ஃபார்ம் கோட் செய்த பிரைஸ் தான். இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு ரீசன்ட்
ரியல் எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். HDB பினான்சியல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து IPO வாரதுக்கு முன்னாடியே அன்லிஸ்டட் மார்க்கெட்ல அந்த ஷேரோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1500 வரையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை வாங்கினாங்க. அனைவருமே இது IPO-க்குள்ள வந்ததுக்கு அப்புறம், அதாவது செகண்டரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் டபுள் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா IPO-ட பிரைஸ் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா 700ல இருந்து 740 தான் வந்து பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அன்லிஸ்டட் மார்க்கெட் பிரைஸை விட சுமார் 40% வந்து கம்மி. அந்த பிரைஸ்ல வாங்கின இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன ஆனாங்க யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய லாஸை தான் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதே போல தான் ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கும் நடந்தது. ரிலையன்ஸ் ரீட்டைல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல ரொம்ப ஹாட்டான ஸ்டாக். அன்லிஸ்டட் மார்க்கெட்ல அதிக பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆனிச்சு. பிறகு ஷேர் கேபிட்டல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்தது. அதற்கு பிறகு பல இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60% வரையும் லாஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு பெரிய கம்பெனி என்றாலே பாதுகாப்பு வந்து நமக்கு கிடையாது. சோ இது மூலமா அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன் லிஸ்டட் ஸ்டாக்ஸை விட அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, லிஸ்டட் கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடணும், கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணணும், செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும், இன்வெஸ்டர் பிரசன்டேஷன், கான்ஃபரன்ஸ் கால், ரிசர்ச் ரிப்போர்ட், அனலிஸ்டிக் கவரேஜ் எல்லாமே வந்து கிடைக்கும். அதாவது லிஸ்டட் கம்பெனில நம்மளால பாத்துக்க முடியும். ஆனா அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. குறைஞ்ச டிஸ்க்ளோசர் தான், ஆவரேஜ் கவரேஜ் வந்து கிடையாது. அதாவது அனலிஸ்ட் கவரேஜ் வந்து கிடையாது. டிரான்ஸ்பரன்சி ரொம்ப கம்மி, ரிசர்ச் கிடையாது. இப்படி கம்பெனி நல்லதா கெட்டதா அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கான நமக்கு டாக்குமெண்டேஷன், அதாவது கம்பெனி மூலமா நமக்கு கிடைக்கிற டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. அண்ட் பிரைஸ் மேனிபுலேஷன், லிஸ்டட் ஷேர்ஸ்ல பிரைஸ் மேனிபுலேஷன் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரெகுலேஷன்ஸ் வந்து அதிகம். ஆனா அன்லிஸ்டட் மார்க்கெட்ல யாராவது ஒரு ரூமரை கிளப்பினாவே போதும், இந்த கம்பெனி வந்து இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் IPO-க்குள்ள வரப்போகுது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு, ஹியூஜ் growth இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாலே போதும், அன்லிஸ்டட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் டபுள் ஆகும், ட்ரிபிள் கூட ஆகும். ஓகேங்களா? சோ இது வந்து இதுல வந்து பம்ப் அண்ட் டம்ப் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் அனதர் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா அன்லிஸ்டட் ஷேர் மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப லிஸ்டட் எக்ஸ்சேஞ்சில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், இப்போ குரோ ஆப்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஷேர்ஸை வாங்குறோம் அப்படின்னா ஆர்டர் போட்ட உடனே நமக்கு வந்து கிடைச்சிரும். அதே போல விற்கிறா இருந்தாலும் உடனே வித்தரலாம். ஆனா அன்லிஸ்டட் ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். சோ பை நீங்க வந்து ஒரு ஷேர்ஸை விற்கிறீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னாவே நீங்க கேட்கிற அந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸை வந்து வாங்க முடியாது. ஓகேங்களா? சோ இந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாமே கண்டிப்பா கேரண்டடா வந்து IPO-க்குள்ள வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ NSE IPO எடுத்துப்போம். பல வருடங்களா பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆகல. இப்பதான் அது வந்து ஃபைனல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய ஷேர்ஸ், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா அன்லிஸ்டட் மார்க்கெட்லயே தான் இருக்கு. இது அடுத்த மாதம் வந்துடும், அடுத்த வருஷம் வந்துடும் சொல்லி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா டாக்ஸ் ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து டாக்ஸ் கால்குலேஷன் வந்து ஈஸி கிடையாது. டிவிடெண்ட் மேனுவலா ட்ராக் பண்ணணும், சேல் செய்யும் போது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும், கேபிட்டல் கெயின் கால்குலேஷன் வந்து பண்ணணும். சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ITR ஃபைல் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பத்தி செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா 2024 டிசம்பர்ல செபி வந்து ஒரு முக்கியமான கிளாரிபிகேஷன் வந்து கொடுக்கறாங்க. அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி ஷேர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலம் ஃபெசிலிட்டேட் செய்வது, அதாவது செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் மற்றும் செபி ஆக்ட் விதிகளுக்கு எதிராக இருக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் மீது முழுமையான ரெகுலேட்டரி ப்ரொடக்ஷன் வந்து கிடையாது. சோ வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி செபி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அன்லிஸ்டட் மார்க்கெட் வந்து இன்னும் 100% வந்து ரெகுலேட்டட் இல்லாத மார்க்கெட். ஓகேங்களா? நீங்க அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா ரிஸ்க் வந்து உங்களுக்கானதான். சோ இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக் போங்க. அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரிஸ்க் இருக்கு. பொதுவா இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட் கேம் வந்து கிடையாது. பொறுமையா ஒழுங்கா டைவர்சிட்டி போர்ட்ஃபோலியோ உருவாக்கி லாங் டர்முக்கு முதலீடு செய்தா நம்மளால வெல்த் வந்து பில்ட் பண்ண முடியும். அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல பெரிய ப்ராஃபிட் கிடைக்கலாம் அப்படின்னு நினைச்சு குதிக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற ரிஸ்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க. சோ இப்போ உங்களுக்கு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.